குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஒரு சிறந்த உணவாகும். முதல் 6 மாதங்களுக்கு இது மட்டுமே பரிந்துரைக்கப்படுகிறது. திட உணவுகளை 4 முதல் 6 மாதங்களுக்குள் அறிமுகப்படுத்தலாம். அதே நேரத்தில் தாய்ப்பால் கொடுப்பதையும் தொடரலாம். குழந்தைக்கு நல்ல தலை மற்றும் கழுத்து கட்டுப்பாடு இருப்பது ஒரு முக்கிய தயார்நிலை அறிகுறியாகும். அவர்கள் ஆதரவுடன் நேராக உட்காரவும் உணவில் ஆர்வம் காட்டவும் வேண்டும். கரண்டி காட்டும்போது வாயை திறந்து சாப்பிட தயாராக இருப்பதும் மற்றொரு அறிகுறியாகும். முக்கியமாக குழந்தை உணவை உள்ளுக்குள் தள்ளுவதற்கு பதிலாக விழுங்க வேண்டும். 4 மாதங்களுக்கு முன்பே திட உணவுகளை தொடங்க வேண்டாம். ஏனெனில் பெரும்பாலான குழந்தைகள் 6 மாதங்களுக்குள் தயார்நிலை அறிகுறிகளை காட்டுகின்றன. 12 மாதங்களுக்கு முன்பு வேர்க்கடலை மற்றும் முட்டை கொண்ட உணவுகளை அறிமுகப்படுத்துவது உணவு ஒவ்வாமைகளை தடுக்க உதவும். 1 வருடத்திற்கு பிறகு தாய்ப்பால் கொடுப்பதை தொடரலாம். ஆனால் அது திட உணவுகளின் முழுமையான உணவுக்கு துணையாக இருக்க வேண்டும். தாய்ப்பால் கொடுக்க முடியாத சூழ்நிலைகளில் ஃபார்முலா ஊட்டச்சத்துக்கான ஆரோக்கியமான மற்றும் சாத்தியமான மாற்றாக அமைகிறது. தயார்நிலை குறிப்புகள் மற்றும் நேர வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடங்க சரியான ஊட்டச்சத்தை உறுதி செய்கிறது. 12 மாதங்களுக்கு முன்பே வேர்க்கடலை மற்றும் முட்டை கொண்ட உணவுகளை அறிமுகப்படுத்துவது உணவு ஒவ்வாமைகளை தடுக்க உதவும். 1 வருடத்திற்கு பிறகு தாய்ப்பால் கொடுப்பதை தொடரலாம். ஆனால் அது திட உணவுகளின் முழுமையான உணவுக்கு துணையாக இருக்க வேண்டும். தாய்ப்பால் கொடுக்க முடியாத சூழ்நிலைகளில் ஃபார்முலா ஊட்டச்சத்துக்கான ஆரோக்கியமான மற்றும் சாத்தியமான மாற்றாக அமைகிறது. தயார்நிலை குறிப்புகள் மற்றும் நேர வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடங்க சரியான ஊட்டச்சத்தை உறுதி செய்கிறது.